வணக்கம். என்ன நீங்கள் அஜித் சார் சம்பந்தமான நியூஸே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சிலர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்கிட்ட நேரடியாகவே கேட்கவும் செஞ்சிட்டாங்க. அப்படியெல்லாம் நான் பாகுபாடு பார்க்குற ஆள் கிடையாது. அஜித் சார் உண்மையே சொல்லப்போனால் உலகநாயகன் கமல்ஹாசனும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரும் என்னுடைய இரு கண்கள் மாதிரி. எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கங்க. அதாவது எனக்கு இந்த கண் இன்றைக்கி நான் கிட்ட பார்வை தூர பார்வை இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு 10 வயசு பையன் 12 வயசு பையன் மாதிரி என்னுடைய பார்வை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான். எனக்கு இந்த கான்ட்ராக்ட் இந்த மாதிரி வந்திருக்கும் போது அவர்கிட்ட தான் அவர் எனக்கு என்ன மணி ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நம்ம விஜய் சங்கரை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி டாக்டர் விஜய் சங்கரை பார்த்தேன். அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, நம்ம நடிகர் ஜெய்சங்கருடைய மகன். ஜெய்சங்கர் எனக்கு ஆப்த நண்பர். அவரும் நானும் தூத்துக்குடியிலேருந்து சென்னை மதுரை மதுரையிலேருந்து சென்னை வந்த கதையெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்குது, அது தனி கதை. இவர் இந்த மாதிரி விஜய் சங்கரை பார்த்த உடனே அஜித் சார் எல்லாம் சொல்லிட்டாரு, வாங்க டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபாரின் லென்ஸ் வச்சு இன்றைக்கி நான் என்னுடைய இது எந்த விதமான கண்கள் சேதாரமும் இல்லாமல் என்னுடைய பார்வை இருக்குது. ஏன் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன்னா, நான் பழைய கண்ணாடி போட்டு பழக்கப்பட்டதுனால இந்த கண்ணாடி இல்லாமல் போனோம்னா சில பேர் என்ன என் உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆகவே எனக்கு அஜித் சார் அந்த வகையில் எனக்கு உதவி பண்ணார். அதே மாதிரி தான் உலகநாயகன் கமல்ஹாசன் எனக்கு ஆதி காலத்திலிருந்து அவருடைய நட்பு எனக்கு ஆரம்பித்த காலத்திலேருந்து அவர் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் எனக்கு நடந்தது. ஸ்பெஷல் வார்டில் வச்சு எனக்கு ஆப்ரேட் பண்ணி என்னை உயிர் கொடுத்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். ஆகவே நான் இதில் பாகுபாடெல்லாம் பார்க்குறது கிடையாது. இருந்தாலும் கேட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது ஒரு செய்தி சொல்லணுமே அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு செய்தி கிடச்சிது. அது அஜித் தரப்பில் உண்மையா பொய்யா அப்படின்னு என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடியலை. ஏன்னா நண்பர்கள்லாம் அப்படியே தொலைதூரத்தில் இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியலை. இருந்தாலும் எனக்கு கிடைத்த அந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ அஜித் சார் விளம்பர படத்தில் ஒரு குளிர்பான கம்பெனி விளம்பர படத்தில் நடிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு கட்டுமான பணியில் உள்ள ஒரு கம்பெனி, அதாவது வீடுகள்லாம் கட்டி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு கட்டுமான பணி ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்டாங்க. அஜித் சார் அவர் சம்பளத்தை சொன்னார். அந்த சம்பளத்தை அவங்க கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. அவருக்கு அவ்வளவு கோடி கொடுத்தா டைரக்டருக்கு எப்படியாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு இவங்களே அந்த கட்டுமான கம்பெனியை 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஆள் 1 கோடியெல்லாம் கேட்கல. அந்த ஆள் கேட்டது எக்கச்சக்கமாக கேட்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க. அப்புறம் தான் அஜித் சார் தரப்பில் இருந்து நம்ம ஏஎல் விஜய் நீங்கள் டைரக்ட் பண்ண கூப்பிடலாம், அவர் சாருக்கு இணக்கமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் தரப்பில் இருந்து சொன்னாங்க. அஜித் சார் தரப்பில் இருந்து சொன்னதுனால அந்த கம்பெனியும் ஏஎல் விஜயை போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு 6 கோடி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். வீட்டில் சும்மா கிடந்தாலும் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு தொழில் இந்த மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுடைய இதெல்லாம் காவிப்பாங்க. சன்மையில் அவருக்கு அதிகமான ஒரு படங்களும் கிடையாது. அவர் டைரக்ட் பண்ணி பெரிய ஹிட்டான படங்களும் இல்லை. சமீபம் அவர் சும்மா தான் இருக்கார். அவர் என்னன்னு தெரில 6 கோடி கேட்டார். அது மட்டும் இல்லை, அவரை பரிந்துரை பண்ணாங்க பார்த்தீங்களா, நீங்கள் இவரை வச்சு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாங்களாம். இது எங்கே போய் சொல்கிறது? சரி, எப்படியோ படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த விளம்பர கம்பெனிக்கும் திருப்தியாக வந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த விளம்பர கம்பெனிக்குள்ளே ஒரு சிக்கல், அவங்களுக்குள்ள பார்ட்னர்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை, அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சிக்கல் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த படத்தை வெளியிடாமல் இருக்காங்க. ஏன் வெளியிடாமல் இருக்கீங்க, அதை நீங்கள் வெளியிட்டால் தான் எங்களுக்கு அடுத்தது இதாகும்னு சொல்லிட்டு அஜித் சார் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க.
சார் இந்த மாதிரி எங்களுக்குள்ள சிக்கல் இருக்குது, இந்த சிக்கலை தீர்த்துட்டு நாங்கள் வந்து அதை நாங்கள் இது பண்ணிடுறோம், விளம்பரத்தை வெளியிட்டுறோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்ட்டு அஜித் சார் தரப்பும் ஓகே பண்ணிட்டு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட அந்த செய்தி தான் இப்போ கிடைச்சது. அதை நான் இது சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து அஸ்வின் கந்தசாமி அவர் எழுதி இயக்கிய ஒரு படம். அந்த படத்தை யார் தயார் பண்ணுறாங்கன்னா அவனி பிக்சர்ஸ், குஷ்பு அவங்க, சுந்தர்சி அவங்களுடைய படம். அவங்க தான் தயாரிக்கிறாங்க. சந்தோஷ் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. சந்தோஷுக்கு ஜோடியாக சம்யுக்தா, அப்புறம் விடிவி கணேஷ், பகவதி பெருமாள், இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். சாம் சிஎஸ் தான் இசை, மியூசிக்கு. சந்தோஷ், அனந்திதா அவங்க இருக்காங்கல்ல, அந்த ஹீரோ இருக்கார்ல சந்தோஷ், அதான் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்னேன்ல சந்தோஷ் வந்து நான் ஹீரோவாக நடிக்கிறேன்னு. அந்த சந்தோஷும் அனந்திதாவும், அதாவது குஷ்புனுடைய மகள் இருக்காங்கல்ல, 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த ஸ்கூல் டயத்தில் கருபுருன்னு எளியும் புளியுமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ வளர்ந்து வாலிபத்துக்கு வந்த பிறகு 2 பேருமே அந்யோன்யமாக இருக்காங்களாம். அவங்க 2 பேரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க பழகுதலை பார்த்துட்டு குஷ்புக்கு ரொம்ப பெருமிதம். எனக்கு ஒரு மகன் இல்லை, அந்த மகன் இல்லாத குறையை இவன் தீர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு அவங்க பகிரங்கமாக ஒரு கூட்டத்தில் அவங்க தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினாங்க. இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரில் அனந்திதா இருக்காங்க. அதை அனந்திதா தான் இந்த இதில் லைன் ப்ரொடியூசராக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும்போது குஷ்பு கொஞ்சம் ஒரு வருத்தத்தையும் வெளிப்படுத்தினாங்க. இதுக்கு முன்னால் வந்து அனந்திதா வந்து மணிரத்னம் படத்தில் ஒர்க் பண்ணாங்க, உதவி டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. மணிரத்னத்துக்கு உதவி டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க, பொன்னியின் செல்வன் தான். ஆனால் அந்த படத்தினுடைய டைட்டிலில் இந்த பொண்ணு பேர் வரல, அனந்திதா பேர் வரல. அது வருத்தமாக தான் இருந்தது. யாராக இருந்தாலும் அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காங்க, உழைச்சவங்களுடைய பேர் டைட்டிலில் வரலைன்னா கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும். ஆனால் இது அந்த நட்பும் கெட்டு போயிடக்கூடாது, கண்டித்த மாதிரி இருக்கணும், அதே மாதிரி கண்டித்தது தெரியாமல் தடவை கொடுத்தது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் அந்த படத்தில் மறந்துட்டாங்க, பேர் போட மறந்துட்டாங்கன்னு தன்னுடைய வருத்தத்தை ஒரு மறைமுகமாக வெளிப்படுத்தினாங்க குஷ்பு. அது நாகரிகமாகவும் இருந்தது. இதே நாகரிகத்தை மற்ற பிரச்சனைகளிலும் அவங்க கை கொண்டா நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் நம்ம ரவி மோகன் பிரச்சனையிலலாம் அவங்க தலையை எடுத்து, அதாவது நட்பிக்காக, அதாவது நட்புங்கிற பேரில் நண்பிக்காக அவங்க அதிகமாக ஒரு சிரத்தை எடுத்து ஒரு நடிகருடைய மனதை புண்படுத்தினதுங்கிறது ஜீரணிக்க முடியாதது. அதனால தான் அவர் பொதுவாக வந்து இட்லி நடிகர்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, அது அந்த பிரச்சனை அதை அப்படி விட்டுருச்சுன்னு விடுங்க. அடுத்து கவர்ச்சி நடிகை சோனா. இந்த சோனான்னா பிரச்சனை இல்லாத காலமே இல்லை. இவங்க நடிக்கிற காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு, கோர்ட்டு போயாச்சு, எல்லாம் போயாச்சு. இப்போ இவங்க தன்னுடைய சுய வாழ்க்கையை, சுய சரிதையை ஒரு குறும்படம், அதாவது எடுத்து வச்சுருக்காங்க, சீரியல் கணக்கில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த சீரியல் கணக்காக எடுத்து வச்சுருக்கிறத வெளியிட முடியாதபடி சிலர் வந்து அந்த இதை பூரா திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இது பண்ணாங்க. அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி இதெல்லாம் இது பண்ணாங்க. இப்போ அது கிடச்சிருச்சு. இப்போ அதற்கு அந்த சீரியல் அந்த இதை வெளியிடுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விக்னேஷ் சிவன் இருக்கார்ல, அவர் சோனாக்கிட்ட வேலை பார்த்தவராம். கிட்டத்தட்ட 3 வருஷம் என் கம்பெனியில் எனக்கு வேலை பார்த்தாரு. 3 வருஷமாக நல்ல பையன், திறமையான ஆள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு நயன்தாராவோட போய் சேர்ந்துட்டு ரவுடி பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு படம் எடுக்க போயிட்டார். என்கிட்ட சொல்லி இருந்தால் நான் என்ன வேணாம்னா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. சரி, இதெல்லாம் சினிமா உலகத்தில் சகஜமம்மா, இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, சொன்னால் சீக்கிரமே உங்கள் கவர்ச்சி அந்த சீரியலை வெளியிடுங்க அப்படின்னு நம்ம வாழ்த்திட்டு, அடுத்த செய்தி என்னென்னா, தியேட்டர் அதிபர்கள் சங்கம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ ஜோசப் விஜய் முதல்வராக வந்த பிறகு அவருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. டிக்கெட் வந்து 300 ரூபா 450 ரூபா ரேட்டுக்கு எங்களை உயர்த்திக்க எங்களை அனுமதிக்கணும், ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகலை
அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இவங்க கோரிக்கை வச்சுருக்கிறது சரி, இவங்களுக்கு கட்டுப்படியாகலை அப்படிங்கிறது சரி. ஆனால் டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நாம் போய் உள்ளே உட்கார்ந்து படம் பார்க்குறோம்ல, நமக்கு என்ன சலுகை? ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட முடியுமா? ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட முடியுமா? கொக்கோ கோலா வாங்கி சாப்பிட முடியுமா? கேட்டால் டிக்கெட்டை விட பல மடங்கு அது உயர்வு. அது உயர்வாக இருக்குது. இதுக்கு என்ன ஒரு தீர்வு? இதுக்கு சொல்லணும்ல. நீங்கள் டிக்கெட் விலையை உயர்த்திக்கங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கும் ஒரு வழிகாட்டணும்ல. பாப்கார்னா 150 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடலாம். என்னங்க அந்த அளவுக்கு அங்கே கோடீஸ்வரன் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம். ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு தடவை குடும்பத்தோடு படம் பார்க்க போனால் அவனுக்கு இது ஒரு பெரிய சுமையாக இருக்குல்ல. இந்த நம்ம சுமையை எங்கே போய் கழட்டி வைக்கிறது? இதுக்கும் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஒரு வழிகாட்டணும். இதற்கும் ஒரு கண்டிஷன் போட்டு அதை டிக்கெட் உயர்வை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுத்தாருன்னா படம் பார்க்குற ரசிகர்கள் சார்பில் கோடானு கோடி கும்பிடு போடலாம் அவருக்கு. இதையும் கவனிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நன்றி. நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.